வருது. இப்போ இந்த கலிங்க போரும் ஆரம்பிக்குது. நாட்கள் வாரங்களாகுது, வாரங்கள் மாதங்களாகுது. இந்த போர் தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்குது. இந்த கலிங்க நாட்டு மக்கள் ரொம்ப தைரியமா, ரொம்ப ஆக்ரோஷமா அவங்க போராடுறாங்க. கடைசி வரைக்கும் அசோகா போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு வெற்றிங்கிறது கிடைக்கல. என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கலிங்க நாட்டுக்கு அந்த சாப்பாடு தேவையான அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே போகல. அந்த இந்த சுற்றி உள்ள நாடுகள் வழியாக தானே போகணும். ஸோ அதை போக விடாமல் இதை தடுத்துருவார். அதனால சாப்பாடு இல்லாமல் அந்த மக்கள் வலிமை இழந்து இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் அவர் சண்டை போட்டு கிமு 261 இவர் அந்த கலிங்க நாட்டை வெற்றி பெற்றுருவார். கலிங்க நாட்டையும் கேப்சர் பண்ணிடுவார். இந்த போரில் பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்தும் போயிடுவாங்க. இப்போ அந்த ஊர் ஃபுல்லாகவே ஒரு இரத்த வெள்ளமாக இருக்குது. இவர் அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு இரத்த வெள்ளமான அந்த காட்சியை பார்க்குறாரு. பல மக்கள்